மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை காவல் நிலைய பெண் காவல் ஆய்வாளர் ஒருமையில் திட்டி மிரட்டிய பிரபல தாதாக்களான வேலூர் மத்திய சிறைச்சாலை கைதி கபிரியேல் மற்றும் ஜாமீனில் வெளியில் உள்ள வெள்ளப்பள்ளம் வினோத் ஆகிய இருவர் மீது மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கபிரியேல். பிரபல தாதாவான இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ளது. ஆயுள் கைதியாக வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பூம்புகார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட முத்து ராஜேந்திரன் கொலை வழக்கு தொடர்பாக நேற்று வேலூர் மத்திய சிறையில் உள்ள கபிரியேலை போலீசார் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது அங்கு அதே வழக்கில் தொடர்புடைய ஜாமீனில் வெளியே உள்ள மற்றொரு தாதாவான வெள்ளப்பள்ளம் வினோத் ஆஜரானார். இருவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொள்வதை பார்த்த மயிலாடுதுறை காவல் நிலைய ஆய்வாளர் சுப்ரியா இருவரையும் எச்சரித்ததுடன் மேலும் பேசுவதற்கு தடை விதித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரபல தாதாக்கள் இருவரும் காவல் ஆய்வாளரை ஒருமையில் திட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து காவல் ஆய்வாளர் சுப்ரியா அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கபிரியேல் வெள்ளப்பள்ளம் வினோத் ஆகியோர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஒருமையில் திட்டி மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் போலீசாரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.